ஓ காதலே வான் எல்லாம் சிறகுகள் முளைத்ததே மேகங்கள் உரசினால் சாகிறேன் போ காற்றெல்லாம் கைகளில் கவிதையாய் வீசுதே நீளுதே பயணங்கள் தொடர்ந்திட நெஞ்சோடு தூவும் ஆசை உந்தன் அழகு சிரிப்பிலா சேராமல் தீர்ந்து போகும் சுகங்களும் தன் மடியிலா நின்று போ அலைகளே மௌனமாய் தீண்டாதே பார்வைகள் பார்க்கும் போலும் வெண்ணிலா இயற்கையா செயற்கையா நீ என்று கேட்டேனே வனங்களே மனதிலே விரகமாய் வீசியதே என்றுமே காதல்கள் நுழையுவே திரை வழி யாருக்கும் விவரங்கள் எதுவென்று சொல்லாதே நீளும் கரைகள் நீளும் வாழ்க்கை தோலையும் வழிகள் உன்னை சேர்ந்தே வெறுமையாய் இருந்தேனே அன்று நான் முழுமையாய் நிறைகிறேன் உயிர் தந்தாயே முதிர்ந்திடா பூவை போல் மலர்ந்ததே காதல் தீர்ந்திடா பந்தமாய் என்றுமே நீங்காதே ஹலோ சார். யார் நீங்க? இது த்ரீஸ் பாசிங் சோன். ட்ரீஸ் பாசிங்க? எங்க எங்க பாஸ் ஆகுதீங்க? அங்க போர்டு பார்த்தா தெரியலையா? ஓ, ட்ரெஸ் பாசிங்க. அது ஒன்றும் இல்லை சார், நாங்கள் வழி தவறி அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம். வழி தவறுனா மாதிரி தெரியலையே. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஏய் நாயுடு. சார், சார் கூப்பிடுறாரு, வாங்க. ஸோ ஆக்சுவலி எங்களோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதான் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐ திங்க் வி மிஸ் த ரோடு. இது நக்சல் ஜோன். இந்த நேரத்தில் வெளியில் போகிறது ரொம்ப டேஞ்சர். நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்கள், நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன். பரவாயில்ல சார், வீல் ஃபைண்ட் ஒரு வே. வண்டியில் ஏறுங்க. நாயுடு சார், வண்டி எடு. வண்டியில் ஏறுங்கன்னு. கெட் இன். நாங்கள் இப்போ அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஓ,
தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே தேங்க்யூ. டேக் கேர் பி சேஃப். தேங்க்யூ. ஓகே. ஸோ டெல் மீ, உன் நாவல் எந்த ஸ்டேஜில் இருக்கு? இது வரைக்கும் வந்திருக்குன்னா எப்படி டாக்டரே சொல்ல முடியும்? ஐ நீட் டு ஃபைண்ட் பெக்யூலியர் கேரக்டர்ஸ். ஸோ அவங்க கிடைக்கிற வரைக்கும் ஸ்டார்ட் பண்றது கஷ்டம் தான். ஓ, பெக்யூலியர் கேரக்டர்ஸ்னா உங்க அம்மா அப்பா மாதிரியா? ரவி, லிமிட்ஸ். மோ ம் ம். Solomon, are you okay? Oh, shit. Sir, get up. Oh, no, no, no water. Sir, please. Are you okay, sir? Okay. Fine. Please sit down, sir. You are fine, right? Please take care. Relax. நீ என்ன சொல்லிட்டு இருந்த? லிமிட்ஸா? ஆக்சுவலி உனக்கு லிமிட்ஸ்னா என்னன்னு தெரியுமா? என்ன? நேத்து நைட் நீ என்ன பண்ணனு வேணும்னா நான் காட்டவா? ரவி, ப்ளீஸ் பிஹேவ். பப்ளிக். தேங்க்யூ யங் மேன். இன்னைக்கு உன்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் உயிரோட இருப்பேன். ஐயோ, அதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தைலாம். இட்ஸ் ஓகே. இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஆயிருந்தா என் ஒய்ஃப் அனாதையாயிருப்பா. நாட் அன் இஷ்யூ. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், சார். ஸ்மால் ரெக்வஸ்ட். சொல்லுங்க. என் வீட்டுக்கு டின்னருக்கு வரீங்களா? ஆக்சுவலி Please, முடியாதுன்னு சொல்லாதீங்க. It's a big day for us. இன்னைக்கு எங்களோட anniversary ஓ and we'll be really happy to have you. And this is honest. ஓ ஆக்சுவலி எங்களுக்கு வேற பிளான் இருக்கு. எனிவேஸ், ஹாப்பி ஆனிவர்சரி சார். தேங்க்யூ. ஹாப்பி ஆனிவர்சரி மேம். Yeah. ஹாப்பி ஆனிவர்சரி. ரொம்ப நேரம் ஆகாது. இவ ரொம்ப நல்லா சமைப்பா. ப்ளீஸ் ட்ரை. ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? Hey, இதுல என்ன சிரமம் இருக்கு? It's have a pleasure. ஆக்சுவலி எங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. யா, நோ ப்ராப்ளம். எங்க கார்ல போயிடலாம். திரும்ப வந்து இங்க டிராப் பண்ணிடுறேன். டோன்ட் வரி. வாங்க. ஓகே. ப்ளீஸ் கம். இட்ஸ் ஓகே, லெட்ஸ் கோ. கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். வாங்க போலாம். எங்க ஊர் எப்படி இருக்கு ரவி? இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே சார். அதனால ஓகே, நல்லா இருக்கு. இது வரைக்கும். ஏன் இது வரைக்கும்னு சொல்ற? இதுக்கப்புறமும் நல்லா தான் இருக்கும். வெல்கம் வெல்கம். சார், உங்க கேலரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. உங்க போட்டோஸ்லாம் பார்க்கும்போது எல்லா கல்ச்சர்ஸ்லயும் ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கு. தேங்க்யூ. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் என் பழைய பேஷனை என்னுடைய புது வேலையாக்கிக்கிட்டேன். அடிக்கடி பார்த்ததையும் பிடிச்சதையும் கிளிக் பண்ணிடுவேன். இன்ட்ரெஸ்டிங்.
இவ்ளோ பெரிய வீட்ல நீங்க 2 பேரும் தான் இருக்கீங்களா? இல்ல என் பையன் வேற. வெல்கம் ட்ரிங்க்ஸ். சலமன் நீ போ உன்னோட கேமராவை எடுத்துட்டு வா. லெட்ஸ் கேப்சர் மூமெண்ட். ஓகே. தேங்க்யூ. Thank you. கம் லெட்ஸ் கோ டு தி லாங். இங்க பாரு, we are leaving after this. ஓகே ஃபைன். ஓ Cheers. ப்ளீஸ் ஹேவ். மிஸ்டர் சாலமன், எஸ். உங்க லைஃப்ல எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? எங்களை மாதிரி யங் கப்புள்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சொல்றதுக்கு எதுவும் இல்ல. அவங்க என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ட்ரூ, வெரி ட்ரூ. சலமன் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காதீங்க. ஃபுட்டு எப்படி இருக்கு ரவி? எங்க அம்மா செஞ்ச மாதிரி இருக்க. ஸ்வேதா நீ எதுவும் சொல்லாம இருக்க? ஐயோ ஆண்டி, ரொம்ப நல்லா இருக்கு. என்னாலலாம் இது முடியாது. ஷூர். ம்? எனிவேஸ், இன்னைக்கு உங்களுக்கு ஆனிவர்சரி. எல்லா ரிலேஷன்ஷிப் லைஃப்பும் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்றீங்களா? எங்களோடது ரோலர் கோஸ்டர் இல்ல. உன் வயசுல நான் இருக்கும்போது பார்டர்ல டியூட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓ ஸோ சொல்ற அளவுக்கு எங்களுக்கு எதுவும் நடக்கல. ஓ, அப்படின்னா இந்த தூரம் உங்க 2 பேருக்குள்ள காதலை அதிகப்படுத்திருச்சு. ஆமா. ஆனா உங்க ஜெனரேஷன்ல ரிலேஷன்ஷிப்பே இருக்கக்கூடாதுன்னு தானே விரும்புறீங்க? வாய்? எதுக்காக அந்த மாதிரி நினைக்கிறீங்க? ஏன் எங்க ஜெனரேஷனுக்கு என்னாச்சு? சாலமன் பசங்களை தேவையில்லாம கஷ்டப்படுத்தாதீங்க. கஷ்டப்படுத்துறேன்னா உண்மையை தானே நான் சொல்றேன். உங்க ஆனிவர்சரிக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் ஏன் வரல? முதல்ல இருந்து அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க ஜெனரேஷனுக்கு ஃப்ரீடம் வேணும். ஆனா ரிலேஷன்ஷிப் மட்டும் தூரமா இருக்கணும். முக்கியமா பேரண்ட்ஸ். உங்க பேரண்ட்ஸ் உங்க கூட தான் இருக்காங்களா? சேர்ந்து இருக்கிறத விட சந்தோஷமா இருக்கிறது தானே முக்கியம்னு சொல்லுவாங்க. அது ரவி ப்ளீஸ் ஹேவ் யூர் ஃபுட். அவருக்கு எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசுவாரு. உங்க பேரண்ட்ஸ் இப்ப சந்தோஷமா இருக்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல ஓ ஸோ நீங்க கொஞ்சம் பர்சனலா பேசுறீங்க. சாலமன் ப்ளீஸ் லெட் தம் ஹேவ் யூர் டின்னர். அவங்கள இரிட்டேட் பண்ணாதீங்க. நான் இரிட்டேட் பண்றேன்னா? ஷட் அப் சாலமன். அவங்கள இரிட்டேட் பண்ணது போதும். ஏற்கனவே உன்னால நான் நிறைய பேரை இழந்தது போதும். என்னால நிறைய பேரை இழந்துட்டியா நீ? Ravi, are you fine? Ravi? Yes, I'm fine. Shit. சாரி, இதெல்லாம் என்னால தானே நடந்துச்சு. அட பரவாயில்ல விடுங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. It happens. சரி, லேட் ஆகுது. நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. ராத்திரியில போறது அவ்வளவு நல்லதுக்கு இல்ல. ஆக்சுவலி ஐ எம் நாட் அட்வைஸ் டு டிரைவ் இன் த நைட். ஸோ உங்களை ட்ராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது எனக்கு இன்னும் லேட் ஆயிடும். நைட் இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கங்க. மார்னிங் ஐ வில் ட்ராப் யூ. பரவாயில்ல, வில் புக் கேப். இங்க டாக்ஸி கிடைக்காத. டோன்ட் வெரி, வில் டேக் கேர். வா, நான் உன்னோட ரூமை காட்டுறேன். வா. கம். இது உன்னோட ஃப்ராக்ரன்ஸா இல்ல உன்னோட ஹேர் பர்ஃப்யூமா?
டாக்டருக்கு இப்போ வலி குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ம், உன் கூடவே நான் இருந்தா என்னை எந்த காயமும் ஹர்ட் பண்ணாத. ம்ஹும். ம். இது உனக்கு வலிக்கலையா? கடிக்கிறியா? குட் மார்னிங். குட் மார்னிங். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு 2 பேரும் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு. ஐயோ ப்ளீஸ் அதெல்லாம் வேண்டாம். இப்போ நாங்கள் கிளம்பிடுவோம். ம். ரவி, enough is enough. பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நேற்று நைட் என்ன ஆச்சுன்னு தெரியும்ல அவனுக்கு. மறுபடியும் அந்த மாதிரி நடக்க வேண்டாம். நாம இப்போ கிளம்பலாம். ஓ ஓகே. Hi Ravi. Huh. Come. Let's have breakfast. Sorry sir, don't feel bad. We are actually in a bit of hurry. ரொம்ப நேரம் ஆகாது. நீங்க சீக்கிரமா சாப்பிட்டீங்கன்னா just we will go. ஆக்சுவலி இங்கேருந்து போகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரமே. அப்படின்னா உங்களுக்கு எங்க சாப்பாடு பிடிக்கலன்னு அர்த்தம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். வா ரவி, let's find some other way. அவங்கள எதுக்கு நம்ம கஷ்டப்படுத்தணும்? Okay sir, thank you ma'am. Take care. Bye bye. Let's go. வெறும் வயித்தோட நீங்க 2 பேரும் போக கூடாது. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்க. Solomon, will you drop you? ஓகே. மேக் இட் சம். Thank you for everything ma'am. We'll take a leave. Bye. 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 Take care. Wait. Please talk to him. Okay. We are leaving from here, okay? Let's go. Yeah. Shit. இங்கேருந்து மெயின் ரோட்டுக்கு எவ்வளோ தரும்? இங்க பாருங்க, ஃபாரஸ்ட்ல நடந்து போறது அவ்வளவு சேஃப் இல்ல. நீங்க 2 பேரும் உள்ள போய் உட்காருங்க, நான் மெக்கானிக்க வர சொல்றேன். Ravi, cab. எனக்கு என்னமோ நீங்கள் இது எல்லாத்தையும் வேணும்னு பண்ணுறீங்கன்னு தோணுது சார். நாங்க ஏன் அதெல்லாம் வேணும்னு பண்ணணும்? உங்களுக்கு வேணா அப்படி தோணலாம், பட் இது அன்எக்ஸ்பெக்டட். Let's move. Come. Sure, Ravi.
ஹலோ, இந்த மழை கூட எங்க பிளான்னு சொல்லுவீங்களா? சாரி மிஸ்டர் சாலமன், ஆக்சுவலி வி ஹேட் சம் அதர் பிளான்ஸ். அது எதுவும் நடக்கலைங்கிறதுனால வி காட் லிட்டில் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஐ அண்டர்ஸ்டுட். உங்க பிளான் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அது நடக்கிறதும் நடக்காம போறதும் உங்க கையில இல்லை. ஹே, டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. 2 பேக் போடலாம் வாங்க. இப்போ வா. இருக்கா? சரக்கு அடிக்கிறதுக்கு என்ன டைமிங்க? நல்ல கிளைமேட் இருந்தா போதும். வாங்க. கம் கம் கம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சிங்கிள் மால்ட் இன் தி வேர்ல்ட். எனக்கு ஏதாவது ஸ்பெஷல் மூமெண்ட்னு தோணும் போது தான் இந்த பாட்டிலை நான் எடுப்பேன். எங்களுக்கு தோணலையே. ஆ, அது வந்து இது வந்து ஓ. தேங்க்யூ. காலையில் அவளுடைய பிஹேவியர் உங்களுக்கு எதுவும் கஷ்டமா இருந்துச்சா? ஆஸ் அ டாக்டர் எனக்கு அவங்களோட சுச்சுவேஷன் நல்லாவே புரியுது. ஐ திங்க் அவங்க மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. எங்க பையன் எங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவ அந்த பழைய எல்னாவா இல்லை. ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஒன்று காட்டணும். வாங்க. என் பையன் பிரான்சிஸ் கூட அப்படியே உன்ன மாதிரியே இருப்பான். அவளோட பிஹேவியருக்கு காரணம் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீயே பார்த்தல ரவி, நீ வந்ததுக்கு அப்புறம் ஹெலன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. ரவி, ஸ்மால் ரெக்வஸ்ட். நீ எப்பவும் எங்களுக்கு பையனா இங்கேயே எங்க கூடவே இருக்கிறியா? வாட்? ஹலோ, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? ஹவு கேன் ஐ பி எ சன்? இங்க பாருங்க, எனக்கு எங்க ஃபேமிலி ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. உங்களால எப்படிங்க இதை கேட்க முடியுது? ரவி, ப்ளீஸ் லிசன். ரவி, இனிமே எந்த ரவி, டிஸ்கஷனும் வேண்டாம். please. கம் ஆன், லெட்ஸ் லீவ். ப்ளீஸ் ரவி. ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா. என்னாச்சு? ஏன் நீ டென்ஷனா இருக்க? ரவிக்கு நேத்துல இருந்து கால் பண்றேங்க. கால் கிடைக்கவே இல்ல. என்னாச்சுன்னு தெரியல. அவன் என்ன சின்ன பையனா? ஏதாவது சிக்னல் ப்ராப்ளமா இருக்கும். சிக்னல் கிடைச்ச உடனே அவனே கால் பண்ணுவான். Let them have the time. Relax. கூல் ரவி. இங்க பாரு ரவி, நல்லா பாரு. எவ்வளவு பாசமா வளர்த்தோம்னு பாரு. 9 மாசம் வயித்துல சுமந்து பெத்து 27 வருஷம் பாசமா வளர்த்தோம். ஆனா கல் நெஞ்சக்காரன் எங்களை விட்டுட்டு போயிட்டான்.
எனக்கு போதும். நீங்கள் என் மேலே காட்டின பாசம்லாம் போதும். உங்கள் பாசத்தால் நான் தனிமையில் இருந்ததெல்லாம் போதும். இனிமேல் அந்த மாதிரி முடியாது. உங்கள் கூட இருந்தால் உங்கள் கூடவே இருந்துருவேணுன்ற பயம் என்னை கொல்லுது. நான் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டேன்ப்பா. நான் கிளம்புறேன். பிரான்சிஸ், ஒரு நிமிஷம் என்ன பத்தி யோசிச்சு பாரு. உன்னை விட்டு என்னால இருக்க முடியாதுடா. உங்க கூட என்னால் சந்தோஷமா இருக்க முடியாது. கண் வழியே நிரம்பினாயே, கனவெல்லாம் கலைத்தாயே, தூரங்கள் போனாயே. உயிரை கொடுத்தேன், தாலாட்டி சிரித்தேன், ஆராரோ பாடவே. இதயம் விலகி நீ சென்று போனா என் வாழ்க்கை வேகுதே. கனானியே கனானியே, கண் வழியே நிரம்பினாயே, கனவெல்லாம் கலைத்தாயே, தூரங்கள் போனாயே. நீலவானாகாயம் நிறமின்றியானதே, வழிகள் இல்லா பாதைகளை என் கால்கள் தேடுதே. உண்மை மறக்குது நெஞ்சம், கண்ணா திரும்பி வா. இலைகள் இல்லா மரமாய் நின்றே நீராய் வா. உயிரை கொடுத்தேன், தாலாட்டி சிரித்தேன், ஆராரோ பாடவே. இதயம் விலகி நீ சென்று போனா என் வாழ்க்கை வேகுதே. ஹலோ ஹலோ, ஹெலன் இருக்காங்களா? ஹெலன், உனக்கு தான் ஃபோன். ஹலோ, ஹெலன், ஸ்டெல்லா இறந்துட்டாங்க. ரீபி ஃபியூனரல். அவங்க பையன் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தான் இறந்துட்டாங்களாம். யூ ப்ளீஸ் கம். அவன் போன அன்னைக்கே இறந்து போயிட்டாங்களாம். அவன் 45 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் இங்கே வந்திருக்கான். பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி சாவு இனி யாருக்குமே வரக்கூடாது. ஹெலன், ஸ்டாப். நம்ம பையன் அப்படி பண்ண மாட்டான். கண்டிப்பா திரும்ப வருவான். ப்ளீஸ் அழாத. ஹெலன், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ப்ளீஸ். ஹெலன்,
பாருங்க சார், நீங்க யாருன்ற விஷயம் கூட எனக்கு சரியா தெரியாது. ஆனா உங்களோட நிலைமை கண்டிப்பா யாருக்கும் வரக்கூடாதுதான். அனாவசியமா நீங்க என்ன இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கறனால உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. யூ ஷுட் கெட் அ ட்ரீட்மெண்ட் சோலமன். இஃப் நாட், இல்லைன்னா நீங்க சீக்கிரமாவே இழந்துருவீங்க. அப்படின்னா என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றியா? உனக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, நான் அன்னைக்கே என் ஒய்ஃபை இழந்துட்டேன். அவளுக்கு வேண்டியது நான் இல்ல, அவ பையன். இப்போ அவ பையன் நான் நினைக்கிறது உன்னதான். I am just playing his selfish husband who wants his wife to be happy. Be happy. நான் ஹேலனுக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் அவசியம்னு நினைச்சேன். ஆனா நீங்க பேசுனது கேட்கும் போதுதான் உங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் தேவைன்னு தோணுது. இங்க பாருங்க, என்னையும் என் மனைவியை இங்க இருந்து அனுப்பலன்னு வைங்க. இங்க பாரு ரவி, நாம விரும்புறவங்க நம்ம கண்ணு முன்னாடியே சாக போறாங்கன்னா உன்னால எதுவும் பண்ண முடியாத நிலைமையில இருந்தா அது எந்த மாதிரியான நரகமா இருக்கும்னு தெரியுமா? அந்த நரகத்தை நான் உனக்கு காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஹெலன் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறதுக்கு வேணாலும் ரெடி. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க சார்? ஹெலன் கிட்ட நீ ஸ்வேதாவை டிராப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். அந்த பைத்தியக்காரி டின்னர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. பெட்டர் பிஹேவ், இல்லைன்னா ஸ்வேதாவா நான் ஐ வில் கம். நான் வரேன். இங்க பாரு ஸ்வேதா, உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. ஆனா ஹெலனோட சந்தோஷத்துக்கு யாரு தடையா வந்தாலும் அந்த தடையை நீக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. சாப்பிடு. ரெசார்ட்டுக்கு கால் பண்ணியிருந்தேங்க. அவங்க ரெசார்ட்டை விட்டு போய் 2 நாள் ஆச்சான். எந்த ரிசார்ட்? ஓகே சார். மறுபடியும் மிஸ்ஸிங் கேஸ். இந்தா புடி. ஃபேக்ஸ் வந்துருச்சா? இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்கேயாவது பார்த்துருக்கியா? 2 நாளைக்கு முன்னாடி இவங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்க. இங்கேருந்து இவங்க எங்கே போனாங்கன்னு தெரியுமா? சரி சரி, நீ சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணு. ஓகே சார். சார் அன்னையோட டேட்டா டெலிட் ஆகிட்டு போயிருக்கு சார். ஜென்ரலாக 3 months டேட்டா இருக்கும்ல,
குறிப்பா அன்னைக்கு மட்டும் டெலிட் ஆயிருக்கு சார். ஐ டோன்ட் நோ சார். நாயுடு, சார். அவங்க 2 பேர் நம்பரையும் ட்ரேஸ் பண்ண. ஓகே சார். இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் நினைச்சியா? அப்ப கேட்டுக்கோ, ஸ்வேதாவை கண்டிப்பா கொன்னுடுவேன். மரியாதையா வெளியே வா, வெளியே வாடா. ரவி நில்றா, ரவி நில்றா, நில்லு ரவி, நில்லு. ரவி
Shut. சார் அடிக்காதீங்க சார். சவுண்ட கொஞ்சம் ஏத்தியா. என்ன விட்டுருங்க சார். சார் அடிக்காதீங்க சார். சார் நான் எடுக்கல சார். இங்க இல்லையா, அங்க சவுண்ட் ஏத்து. சார் 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 அடிக்காதீங்க சார். சார் 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 ஐயோ ஆமா 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 சார் சார் எனக்கு தெரியாது சார், விட்டுருங்க சார். சார் சார் அடிக்காதீங்க சார். நான் எடுக்கல சார். சார் சார் சொல்லியா நாயுடு? சார் அவங்க போன் ட்ராக் பண்ணுங்க. யோ சவுண்ட கொஞ்சம் குறையா. இங்க இல்லையா, அங்க. நீ சொல்லு நாயுடு. அவங்க போனை ட்ராக் பண்ணிட்டோம் சார். கோடம்பாக்கம் பிரிட்ஜ் கிட்ட அவங்க நெட்வொர்க் மிஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி காணாம போன பசங்களோட நெட்வொர்க்கும் இங்க தான் மிஸ் ஆயிருக்கு. மிஸ் ஆன அந்த ரேஞ்சில ஸ்கூல், ஃபேக்டரி, ரெசிடென்ஸ் எல்லாத்தையுமே விசாரி. ஓகே சார்.
ரவி, ஆக்சுவலி உன்னை ஹர்ட் பண்றதே என்னுடைய நோக்கம் இல்லை. எங்கடா போற? ரவி ரவி விட மாட்டேன்டா. நில்லுடா. ரவி நில்லு, இல்லைன்னா ஸ்வேதாவை சுட்டுடுவேன். ஸ்வேதா, ஸ்வேதா, ஹேண்ட்ஸ் அப். ஸ்வேதா, ஸ்வேதா. என் பையன்கிட்ட இருந்து பிரிக்காதீங்க ப்ளீஸ். பிரான்சிஸ். என்னை விட்டு நீ எங்கேயும் போக கூடாதுன்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல பிரான்சிஸ்.
எனக்கு இன்னைக்கு ஏதாவது ஆயிருந்தா இவ இன்னைக்கு அனாதை ஆயிருப்பா. என் பையன் பிரான்சிஸ் கூட அப்படியே உன்ன மாதிரியே இருப்பான். நீ வந்ததுல இருந்து ஹெலன் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நீ எப்பவும் எங்க பையனா எங்க கூடயே இருப்பியா ரவி? ஏன் கன்சல்ட் இல்லாம எப்படி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? சார் எம்டி சார் தான் சார் சொன்னாரு. அட கேசஸ் ஹேண்டில் பண்றது நானா எம்டியா? நான்சென்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ஃபியூ டேஸ் பேக் ஹேலன் ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணியிருந்தாங்களே. ஹெலனா? யா. அவங்க ஏற்கனவே டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க சார். அப்படியா? நீங்க ஓ, அவங்களோட பையன் இல்லல்ல? இல்லை சார். ஆனால் அவங்க பையன் மாதிரி. எதுக்கு வந்தீங்க? ஆக்சுவலி டேய் நான் இல்லடா பைத்தியம், நீங்க தான்டா. என்ன விடுங்க விடுங்கன்னு சொல்றல. அவங்கள கூட்டிட்டு போல நீங்க வந்தா சார். டாக்டர் ரவி, நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் அவங்கள கூட்டிட்டு போக நினைக்கிறது நல்ல ஐடியா தான். ஆனா இங்க உங்களுக்கு சில முக்கியமான விஷயம் சொல்லணும். இனிமே தான் நீங்க அவங்கள ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். எப்படின்னா ஒரு கண்ணாடி பொம்மை மாதிரி பாத்துக்கணும். எதுக்குன்னா அவங்க மனநிலைமை ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு. கடந்த கால நினைவுகள் ஞாபகத்துக்கு வராம இருக்கிறது நல்லதுதான். ஆனா அது அப்படியே இருக்கக்கூடாது. இட்ஸ் அப்நார்மல். ரவி, சிம்பிளா சொல்லணும்னா அவங்க பையன் தன்னை விட்டுட்டு போயிட்டாங்கிற விஷயத்தை அவங்க மறக்கல. தன்னோட பையன் வயசு உள்ள யாரை பார்த்தாலும் கூட தன்னோட பையனா தான் நினைச்சுப்பாங்க. உங்களையும் அவங்க பையனா தான் நினைக்கிறாங்க. டாக்டர், நான் அவங்களோட பையன்ன்ற விஷயத்தை அவங்க கிட்ட சொன்னேன். ரவி, ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்க. நீங்க அவங்க கூட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆனா தன்னோட பையன் எங்க தன்னை விட்டுட்டு போயிடுவானோங்கிற பயம் மட்டும் அவங்களுக்கு நிச்சயமா இருக்கும். அப்புறம் அந்த பயத்தை உங்களால மட்டும் தான் போக்க முடியும். அதனாலதான் இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் திஸ் இஸ் நாட் அ ரைட் டைம், அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு இல்ல, உண்மை தெரிஞ்சா அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாங்களோன்னு தான். ஆக்சுவலி இந்த விஷயத்துல உங்களுக்கு சாலமன் தான் சொல்லியிருக்கணும். ஆனா அவர் அதை சொல்லாம விட்டுட்டாரு. ஏன்னா சாலமன் தன் மனைவி மேல உயிரையே வச்சிருக்காரு. அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காக சாலமன் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும். இட்ஸ் ரியலி ஸ்ட்ரேஞ்ச் இல்ல? ஹெலன் அவங்க பையன் மேல எந்த அளவு பாசம் வச்சிருந்தாங்களோ சாலமன் அதை விட அவங்க மேல பாசம் வச்சிருந்தாரு. சொன்னல, டூ மச் லவ் இஸ் டாக்ஸிக். நீங்க அவங்கள பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா she feels her son is with her and she feels very happy. And one more thing, please remember, அவங்களுக்கு frequent செக்அப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே? ப்ளீஸ் டேக் கேர். ஓகே டாக்டர், I'll do that. I'll take a leave and thank you. ஓகே. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா? இன்னும் ஒரு நாள் ஆகுமா சார்? சார், ஆ, எலனை என்கொயரி பண்ணி அனுப்பிட்டோம். ரவி சொன்ன மாதிரி அன்னைக்கு ராத்திரி அங்க அவ்வளவு நடந்திருக்கு. அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா?
பந்தம் என்னோடு எப்படி சேர்ந்தது உன் பாசம் உயிர் வீசும் முடி போட்ட தாய் நீயா துன்பம் வேண்டாம் உன்னோடு இருப்பேன் என் பிள்ளை நீ அல்லவா வலிகள் உனக்கு நேராமல் பார்ப்பேன் என் தாயும் நீ அல்லவா உன் பந்தம் என்னோடு எப்படி சேர்ந்தது உன் பாசம் உயிர் வீசும் முடி போட்ட தாய் நீயா விழிரெண்டும் மூடாமல் காய்கின்றேன் விலகாது உன்னை நானும் கானம் நூறு இசைப்பேன் நான் தூங்க வைக்கவே காலம் கடந்திடும் மெல்ல நிழலாய் மாற நான் காயம் மறந்திடும் பனியே தேற்றும் நிமிடம் நான் துன்பம் வேண்டாம் உன்னோடு இருப்பேன் என் பிள்ளை நீ அல்லவா வலிகள் உனக்கு நேராமல் பார்ப்பேன் என் தாயும் நீ அல்லவா சார் ஸ்வேதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ரவி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஸ்வேதாவோட போஸ்ட்மார்ட்டத்துக்கும் சுத்தமாக மேட்ச் ஆகவே இல்லையே. ஏதோ மிஸ் ஆகுது. அந்த ரவிக்கு கால் பண்ண. சார் லைன்ல இருக்காரு. ரவி எங்க இருக்க? அன்னைக்கு இங்க என்ன நடந்ததுன்னு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ண ரவி. ஸ்வேதாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி ஸ்வேதாவுக்கு புல்லட் பாஞ்சது கிரவுண்ட் லெவல்ல இருந்து இல்ல, டாப் லெவல்ல இருந்து தான். அந்த விண்டோ இருக்க ரூம் யாருது? அது சாலமன் ஹெலனோட ரூம். ரவி, அன்னைக்கு சாலமன் உனக்கு காட்டின போட்டோவை எனக்கு நீ அதை காட்டுறியா? அது என்ன போட்டோ? ஓ மை காட், ஹெலன் எங்க?
என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ எப்பவுமே வரமாட்டாளா சலமன்? என்னோட பையனை நானே கூட்டிட்டு வரேன். போவியா? சொல்லு, போவியா? 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 சொல்லு, போவியா? 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 போக மாட்டேன் சொல்லு. பிரான்சிஸ், எந்திரி, எந்திரி, எந்திரி. நான் சொல்றல எந்திரி. அம்மா சொல்றல எந்திரி. எந்திரிடா. சாலமன், அவளை எந்திரிக்க சொல்லு. சாலமன், அவளை எந்திரிக்க சொல்லு. என்ன பார்க்க சொல்லு. சாலமன், இனிமே என்னோட பையன் என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. நீ சொல்ற பதிலெல்லாம் உன்னுடைய கடைசி வார்த்தையா இல்லாம பாத்துக்க. So, tell me, உன் நாவல் எந்த ஸ்டேஜில் இருக்கு? Oh, so please get up. Oh, no water. Stand up, sir, please. எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரீங்களா? ப்ளீஸ், வேண்டாம்னு சொல்லாதீங்க. ஜஸ்ட் அ மினிட், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். இவ்வளவு பெரிய வீட்ல நீங்க 2 பேரும் மட்டும் தான் இருக்கீங்களா? Cheers. ஃபுட் எப்படி இருக்கு ரவி? சாலமன்,
பசங்களை எதுக்கு தேவையில்லாம பயமுறுத்திட்டு இருக்க? ஷட் அப் சாலமன். இங்க டாக்ஸி கிடைக்காது. ஓகே சார், தேங்க் யூ மேம், டேக் கேர், பை பை. லெட்ஸ் கோ. நீங்க ரெண்டு பேரும் வெறும் வயித்தோட போக கூடாது. ஓகே ஓகே, டேக் கேர், பை. ரவி நில்லு, இல்லன்னா ஸ்வேதா கதையை முடிச்சிருவேன்.